ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பதி அவர்கள் கிட்ட டிராகன் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல பெரிய ஹீரோஸ் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போட சொல்லி ஹீரோ சைட்ல இருந்து பிஆர் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிஸாலலாம் அதை பண்ண முடியாது, ஏன்னா எங்க கம்பெனிக்குன்னு அவ்வளோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஸோ ஒரு மேசிவான ப்ரொடக்ஷன் கம்பெனியாலலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ண அந்த ஒரு மார்ஜின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல கிடைச்சதா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா கிடைச்சது. நான் முதல்ல சொல்லியிருக்கேனே, ஒரு மாஸ் ஹீரோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவ் பிசினஸ் பயங்கரமா இருக்கும். அதுவும் தளபதி மாதிரி ஒரு ஹீரோக்கு தியேட்டர்ல உங்களுக்கு 100% ஷோர் ஷாட்டா பணம் வந்துடும். ஏன்னா முதல் 5-6 நாள்ல எல்லாருமே படத்தை பார்த்துருவாங்க. அண்ட் எல்லாருமே அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ஃபேக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான், இயர் எண்டில் எல்லா டைட்டர்ஸ் ஓனர்ஸும் இப்போ டாப் 10 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 2024 எல்லா டைட்டர்ஸோட டாப் 10 எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டர்ஸ்லயும் எப்படி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் நம்பர் 1ல வந்துச்சு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற 2வது 3வது படத்தோட வசூலை நீங்க நம்புறீங்கன்னா நம்பர் 1ல இருக்கிற படத்தோட வசூலை மட்டும் ஏன் நீங்க ஃபேக்குன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ஃபேக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. அண்ட் பிகில் அப்பவே அர்ச்சனா கல்பதி அவர்கள் இதை ஓப்பனா சொன்னாங்க. அண்ட் இன்கம் டாக்ஸ் பண்ண ரைடிலேயே 300 கோடி கணக்கு காட்டப்பட்டுச்சு. ஸோ இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் அதே மாதிரி சம்பவம். அண்ட் ஆக்சுவலா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட வசூல் லியோ படத்தை விட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதையே ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் மற்ற ஹீரோஸ்க்கு இந்த 300-400 கோடின்றது அன்பிலீவபிளான ஒரு நம்பர். ஓப்பனா சொல்லணும்னா தளபதிக்கு இனியா கம்பேர் பண்ணப்படுற அஜித் அவர்களோட படம் இன்னும் 300 கோடியே ரீச் பண்ணல. இது வரைக்கும் அஜித் அவர்களோட படத்தோட ப்ரொடியூசர் 300 கோடி வசூல்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதே இல்ல. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ற வழக்கம் இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட முடியாது. விஸ்வாசம் படத்துக்குலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் மற்ற படத்துக்கு ஏன் பண்ணல அப்படின்னா மற்ற படத்துக்குலாம் நம்பர்ஸ் வரல. இப்ப விடாமுயற்சி படத்துக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா படம் 100 கோடி வசூல் பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப 2வது வாரமே டிக்கெட் புக்கிங்லாம் சுத்தமா புக் ஆகல. அதுவும் விடாமுயற்சி ரொம்ப மோசமான படமும் இல்ல. பட் தளபதியோட மோசமான படமா சொல்லப்பட்ட பீஸ்ட் படமே பயங்கரமா வசூல் பண்ணிச்சு. ஸோ கெரியரின் உச்சன்னு தளபதி சொன்னதை கிண்டல் பண்ணவங்களுக்கு இப்ப அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். அதுவும் வேட்டியன் விடாமுயற்சின்னு தளபதியோட காம்படிட்டரா சொல்லப்படுற 2 பேரோட படங்களுமே ஓரளவுக்கு நல்லா இருந்து கூட பாக்ஸ் ஆபீஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கு பேரு தான் கெரியரின் உச்சம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.